ஒரு வசனத்தை வாசிப்போமா? சோத்திரம். யூதான் சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்கு. யூதான் சொல்லி இருக்கிறதுலயே பெரிய அதிகாரம் உள்ள ஒரு புஸ்தகம். எத்தனை அதிகாரம்? ஒரே அதிகாரம். ஒரே அதிகாரம். வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கு. கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம். பக்கம் 333. 333. அதுல 22வது வசனம் முதல் வாசிங்க. சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து, சரிங்களா? அப்படியே சில காரியங்கள் வருகிறத பார்க்கிறோம். முதல் தலைப்பு என்ன பார்த்தோம்? நீங்கள் பகுத்து அறிவு உள்ளவர்களாய் இருந்து. நமக்கு என்ன அறிவு வேணும்? பகுத்து அறிவு. பகுத்து அறிவு என்றால் என்ன? நல்லது கெட்டது என்று நிதானித்து பார்ப்பது, நமக்கு நாமே கேள்விகள் கேட்பது, ஆராய்ச்சி பண்ணுவது. தந்தை பெரியாருக்கு ஒரு பேர் உண்டு, பகுத்தறிவு பகலவன் என்று சொல்லி. அவங்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு பேர் உண்டு, பகுத்தறிவாளர்கள். என்ன ஆளர்கள்? பகுத்தறிவாளர்கள். சரிங்களா? இது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா, பைபிள் இருந்து அந்த வசனத்தை எடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருக்கணும். என்ன அறிவு இருக்கணும்? பகுத்தறிவு. மூட நம்பிக்கை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு கிறிஸ்துவத்திலேயே நிறைய மூட நம்பிக்கை என்ன செய்யுது? இருக்கதான் செய்யுது. நிறைய மூட நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? இந்துக்கள் புறஜாதிகள் என்ன செய்வாங்கன்னா, கோயிலுக்கு போது தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு போவாங்க. அதே வேளாங்கண்ணி ஆர்ச்சி கோயிலுக்கு போறோம், மொழுகுதிரி போய் வாங்கிட்டு போய் அந்த முன்னாடி ஒரு சின்ன கூடு மாதிரி இருக்கும், அந்த கூட்டுல ஒரு மொழுகுதிரி வச்சுட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. அப்ப அதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா இதுல என்ன இல்லை? நம்ம சபைக்கு கூட எத்தனையோ மொழுகுதிரி வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம மொழுகுதிரி வைக்கிறதா இல்லை, ஆனா நிறைய பேர் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அது நாங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம்? கரண்ட் போனா பத்த வச்சுக்கிடுவோம். வீட்டுல கரண்ட் போச்சுன்னா பத்த வச்சுக்கிடுவோம். அதுதான். அப்ப மொழுகுதிரி கொடுத்ததுனால நம்ம விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு கிடையாது. அதை விட நம்முடைய உள்ளம், நம்முடைய மனசு, நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த அந்த ஆண்டர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அப்ப நமக்கு என்ன வேணும்? பகுத்தறிவு வேணும். அப்படித்தானே? ஆளும் வரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு உள்ளவர்களாக கடவுள் நம்மளை மாத்துகிறார். கிறிஸ்துவ வட்டாரங்களிலும் நிறைய பேருக்கு என்ன இருக்கு? மூட நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பாத யாத்திரை போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? பாத யாத்திரை மூணாறுல இருந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போறாங்க. அதே போல ஒரு பச்சை பைய போட்டுக்கிட்டு அதுல வேளாங்கண்ணி படத்தை போட்டு பச்சை துண்டு இதெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன செய்றாங்க? மூணாறுல இருந்து வேளாங்கண்ணிக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு, தமிழ்நாட்டில் நிறைய பகுதியில் வட இந்தியாவில இருந்து கூட என்ன செய்றாங்க? பாத யாத்திரை எங்க வர்றாங்க? வேளாங்கண்ணி கோயிலுக்கு வர்றாங்க. அப்ப அதுக்கு பேர் என்னது? மூட நம்பிக்கை. ஆண்டவராக இயேசு எந்த இடத்துல இப்படி நடந்தே வா என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. மொட்டை எடுக்கிறாங்க. நீங்க வேளாங்கண்ணியில போனீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? மொட்டை எடுக்கிறாங்க. மொட்டை எடுத்துட்டு கடல்ல குளிச்சா அவங்க பாவம் என்ன செஞ்சிடும்? போயிரும். இது ஒரு வகையான என்னது? மூட நம்பிக்கை. வேதத்துல அதில் கிடையாது. இப்படி நிறைய காரியங்களை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க வாசித்த அந்த வசனம், நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வரணும். அடுத்த காரியம் என்னன்னா, 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து. ஆமா, 3 வகையான ரட்சிப்பு இருக்கு, பார்த்துக்கிடுங்க. ரட்சிப்பு என்றால் 3 வகையான ரட்சிப்பு. சரிங்களா? முதல் ரட்சிப்பு என்ன? பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ரட்சிப்பு. 2வது, அந்த ரட்சிப்பை நீ முடிவை பறியாதவருக்கு என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் முடிவு பறியாதவருக்கு நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு மட்டும் இருக்கிற ஒரு ரட்சிப்பு, பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ரட்சிப்பு. இங்க என்ன சொல்லுது? பொதுவான ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? பொதுவான ரட்சிப்பு. சரிங்களா? அப்புறம் அப்ப இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை அறிவித்துக் கொள்வதற்காக இந்த யூதான் சொல்லக்கூடிய நண்பர் என்ன செய்யறாரு? எழுதுவதற்கு ஆசைப்படுகிறார். ரட்சிப்பு
பொதுவான ரட்சிப்பு என்றால் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். இது யாருக்கு எழுதுறாருன்னு பார்த்தா, யாருக்கு எழுதுறாரு? தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிற ஒரு வசனம், ஒரு புஸ்தகம். பிரஜாதிகளுக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எழுதுனது. அது சரித்திர ஆய்வாளர் சொல்றாங்க, ஊழியக்காரர்களுக்கு எழுதின பகுதி என்று ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த யூதா என்பவர் யார் என்று பார்த்தால், யாக்கோப்புடைய சகோதரன் என்று இங்க எழுதியிருக்கிறது. யாக்கோப்பு யார் என்று பார்த்தால் இயேசுடைய சகோதரன். இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரர் தம்பிமார்கள் இருக்காங்களே, அவங்க இயேசு உயிரோடு இருக்கும்போது இயேசுவை நம்பல, இயேசுதான் தெய்வம் என்று அவங்க நம்பல. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறணும் போன பிறகு இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. சரிங்களா? ஆகினால் நான் இயேசுடைய சகோதரன் சொல்லுவதற்கு வெட்கப்பட்டு தாழ்மையோடு யாக்கோப்புடைய சகோதரன் என்று இவர் சொல்லுகிறார். இந்த யூதா இயேசு கிறிஸ்துவுடைய தம்பி என்று நமக்கு ஆதாரம் என்ன செய்து பைபிள்ல இருக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த அதிகாரத்துல இந்த 55 வசனமோ என்னமோ ஒரு வசனத்துல, சரியான ஞாபகம் இல்ல, அதுல அங்க எழுதியிருக்கிறது. இந்த யூதா யார் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன். சரிங்களா? இப்ப பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுதுவதற்கு எப்படி இருந்தேன்? கருத்துள்ளவனா இருந்தேன். எனக்கு மெயின் வேலை பொதுவான ரட்சிப்பை குறித்து. யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு எழுதுகிறார். இப்ப ரட்சிப்பை குறித்து நம்ம யாரோட பேசுவோம்? ஆண்டவரை அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்கிட்ட நம்ம என்ன செய்வோம்? ரட்சிப்பை பற்றி பேசுவோம். நீங்க ரட்சிக்கப்படுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். சில பேரை கேட்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ரட்சிப்பு என்றால் என்ன? மீட்கப்படுவதல். ரட்சிக்க என்னன்னா மீட்கப்படுவதல். அதாவது ஒரு பொருள் அடமானத்தை வச்சுட்டாங்க, அது திருப்புவதற்கு நம்ம கிட்ட என்ன இல்லை? சோல்ஸ் இல்லை, அதுக்கு பலன் இல்லை. அப்படியே விட்டுட்டு அந்த பொருள் என்ன ஆயிரும்? ஏலத்துக்கு விட்டுருவாங்க, நம்ம கை வந்து சேராது. அப்போ இன்னொரு ஆள் நமக்கு உதவி செஞ்சு அந்த பொருளை மீட்டு கொடுத்தால், நான் சொல்லுவாங்களே, மீட்டுட்டேன், வச்ச பொருளை மீட்டுட்டேன், அதுதான் ரட்சிப்பு, வேற ஒன்றும் இல்லை. பிசாசு இடத்துல அடிமையா இருந்த நம்மளை பிசாசுக்கு தேவையான ரத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டு நம்மளை மீட்டு கொண்டார். அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? மீட்டுக்கொள்வது, மீட்டுக்கொள்வது என்று பொருள். சரிங்களா? இந்த ரட்சிப்பு அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், இயேசுவை அறியாதவங்களுக்கு சொல்லுவோம். ஆனா யூதா யாருக்கு சொல்றாரு? ஊழியக்காரர்கள் கிட்ட சொல்லுகிறார், விசுவாசிகள் கிட்ட சொல்றார். எதை குறித்து? இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து. ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பை நீ காத்து கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டது பெரிய விஷயம் அல்ல, அந்த ரட்சிப்பை முடிவு பறையாந்த வரைக்கும் என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். சில பேர் காத்து கொள்ளாம போயிடுறாங்களே, கொஞ்ச நாளைக்கு வருவாங்க, எமோஷன்ல, சரீர முயற்சியில ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு கொஞ்ச நாள் வருவாங்க. வசனம் அவங்களுக்கு ஆழமாய் கிரியை செய்யாததுனால, வசனம் அவங்கள ஆழத்துல இல்லாததுனால கொஞ்சம் காலம் மாத்திரம் ஆண்டவருக்குள்ளாக இருந்துட்டு அப்புறம் பின்வாங்கி என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. அப்படி அநேகர் பேர் போயிட்டாங்க. இப்ப விசுவாசிகளுக்கு ஊழியக்காரருக்கு என்ன சொல்றாரு? எப்பா, நீ நம்ம கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு, அது சொல்லுவதற்காக தான் நான் மிகுந்த கருத்து உள்ளவனா இருந்தேன். அது எழுதலாம் சொல்லிதான் இருந்தேன். இப்ப ஆவியானவர் எனக்கு வேறொரு காரியத்தை எழுதுவதற்கு தூண்டுகிறார். சொல்லுவாங்களே, நான் சொல்ல வந்ததெல்லாம் விட்டுட்டு வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி தான். நான் ஒரு காரியம் எழுத வேண்டும் எல்லாம் ரெடி பண்ணி உட்கார்ந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை வேறொரு காரியத்தை எழுதும்படி வைக்கிறார். அப்ப கருத்து உள்ளவனா இருந்தேன். அடுத்த வரி, பரிசுத்தவான்களுக்கு. சரிங்களா? பரிசுத்தவான்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர் எழுதுறது மெயின் ஊழியக்காரர்கள் எழுதுகிறார். சரிங்களா? இங்கிலீஷ் பைபிள்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, நண்பர்களுக்கு எழுதுகிறார். இவர் ஊழியக்காரனா, இவருடைய நண்பர் யாரு? ஊழியக்காரங்க தானே. சரி, இப்ப என்ன சொல்றாரு? ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்டு விசுவாசத்திற்காக நீங்கள்
தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. நான் எதை எழுதுவதற்கு உட்கார்ந்தேன்? ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று நான் அமர்ந்தேன், கருத்துள்ளவனாய் இருந்தேன். ஆனா இப்ப அதை விட இன்னொரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு எழுதும்படி ஏவுகிறார். அங்க முடிக்குமா சொல்றாரு, எனக்கு அவசியமாய் கண்டது. அப்ப அதை விட ஒரு அவசியமான காரியம் என்ன என்ன சொல்ல வர்றாரு? இந்த வாசிக்கும் போது நீங்க வந்து விளங்கிக்கிட்டீங்க. என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் ஒப்பிக்கப்பட்டு விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். எந்த காரியத்துக்காக போராடணும்? விசுவாசத்திற்காக நீங்கள் அதிகமாக போராட வேண்டும். ஏன்னா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு கேள்வி, இந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கா? இந்த விசுவாசத்துல நான் தைரியமாய் போராடுகிறேனா? யாரோட? யாரோட? என் புருஷனோட, என் பிள்ளைகளோட, என் அக்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட, என்னுடைய நண்பர்களோட, சர்ச்சுக்கு போவேன்னு சொல்றாங்க, அவங்களோட போராட நான் வந்திருக்கிறேன். ஒரு போராட்டம். பழைய விசுவாச குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. புதுசா வர்றவங்களுக்கு என்ன இருக்கும்? சில பிரச்சனை. போராட விசுவாசத்துல என்ன செய்யணும்? போராட வேண்டும் என்று நான் நினைச்சேன். அது அவசியம் என்று நான் காணுகிறேன். அது அவசியம் என்று நான் காணுகிறேன். ஏன்னா விசுவாசத்தை வந்து வழி விலகி போகிறதுக்கு நிறைய காரியங்கள் வந்திருக்கிறது சொல்லுகிறார். இப்ப நம்ம எடுக்கிற டாபிக் அப்ப வந்து நீங்க விசுவாசத்தால போராட வேண்டும் என்று சொன்ன உடனே நமக்கு போராட்டம் என்றால் நமக்கு என்ன மேல ஞாபகம் வரும்? நமக்கு போராட்டம் யாரோட இருக்கு? பிசாசு தான். ஊருக்கு இழைச்சதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வம்ப யாரதான் இழுப்போம்? நம்ம யாரதான் இழுப்போம்? ஆமா 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 ஆமா, அவனை தான் வம்பு இழுப்போம். ஏன்னா எபேசுகள் இருக்கு, நமக்கு வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளோட நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் உண்டு. அப்ப போராட வேண்டும்னா அவன் தான் இழிச்சவாய. யாரு? பிசாசு. அவனையே இவங்க செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில பழி தூக்கி யாரு மேல போட்டுறது? பிசாசு மேல போட்டுறது. பிசாசு சோதிச்சுட்டான் பாஸ்டர். பிசாசு வர முடியாம செஞ்சுட்டான் பாஸ்டர். பிசாசு ஜெபிக்க முடியாம பண்ணிட்டான் பாஸ்டர். பிசாசு காலையில ஜெபிக்கிற நேரத்தில் தூங்க வச்சுட்டான் பாஸ்டர். இதுல நம்மளுடைய காரியம் சில இருக்கும். ஆனா பழியை தூக்கி யாரு மேல போட்டுறது? பிசாசு மேல. ஏன்னா பிசாசு மேல பழி போட்டவனே அவன் உடனே வந்து நின்று, பாரு ஆண்டவரே என் மேல பழி போடுறாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட சண்டைப்பெல்லாம் போட போறது இல்ல. மற்றவர்கள் எது எடுத்தாலும் விதியை மேல பழி போடுவாங்களே, எதுக்கு எடுத்தாலும் விதி. இவங்க அகராதையில இவங்க கொழுப்புல சில காரியம் பண்ணிக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க? விதி. என்னது? விதி. நேற்று முத நாள் ஒரு தம்பி வந்தார். வந்தோடனே, பாஸ்டர் ஒரு கடை ஒன்று நான் வாடகைக்கு பிடிச்சிருக்கிறேன், அதுக்கு நீங்க வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னார். என்னைக்குப்பா அப்படின்னு? வெள்ளிக்கிழமை அப்படின்னா. வெள்ளிக்கிழமை எந்த நேரம் தம்பின்னு கேட்டேன். காலையில 6 7 மணிக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணலாம். என்னப்பா அதுக்கு மேல போனா என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல நீங்க எப்ப வேணாலும் வாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை எதுக்குப்பா சூஸ் பண்ண? அது மூர்த்த நாளா அப்படின்னு கேட்டேன். பேச்சியே இல்லை. இந்த தம்பி எப்படி தம்பி? விசுவாச தம்பி. குடும்பமே கிறிஸ்துவ குடும்பம். சில தலைமுறைகள் கிறிஸ்துவ தலைமுறைகள். கடை திறப்பு விழா பண்றது எந்த நேரத்தில் பண்றாரு? எந்த நாள்ல பண்றாரு? ஆமா, மூர்த்த நாள். ஆண்டவரை அறியாதவர்கள் அந்த நேரம் தான் நல்ல நேரம், அதுக்கு தவிர்த்துச்சுன்னா கெட்ட நேரம் வந்துடும் என்று நம்புறாங்க. பாத்தீங்களா? அவங்க குறிச்சு வச்ச நேரத்தை இவர் பண்றாரு. இவர் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? இல்ல பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க, வரும்போது வாங்க. வரும்போது சொல்ல, நீ டைம் சொல்லு, நான் வந்து ஜெபம் பண்றேன்னு. நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டான் போல் இருக்கு. பாஸ்டர் கூட்டா மறுபடியும் அங்கேயும் சத்தம் போடுவார் அப்படி நினைச்சிட்டு கூப்பிடவே இல்லை. நானும் போகல. சரிங்களா? இடம் தெரியும், கடை தெரியும். நீங்க எப்ப வந்தாலும் வாங்க சொன்னாரு. அது ஒழுங்குல. நீ சொன்ன டயத்தை சொல்லுப்பா, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இதுக்கு என்ன சொல்லல அப்படின்னா, அங்க வந்தாலும் இவர் என்ன செய்வாரு? சத்தம் போடுவாரு அப்படின்னு. அப்ப விசுவாசத்திற்காக நீங்க என்ன செய்யணும்? போராட வேண்டும். நம்ம போராட்டம் சொன்ன உடனே யாரு மேலதான் பெய்யா வரும்? பிசாசு மேலதான்
ஆமா, பிசாசு அது பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், பிசாசு இப்படி சோதிச்சுட்டான், பிசாசு இப்படி இப்படி தேவையில்லை. எதுக்கு எடுத்தாலும் பிசாசு 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 சொல்லி சொல்லி இவங்க பிசாசாவே போயிடுவாங்க. ஏன்னா யாரை நம்ம அதிகமா விரும்புறோமோ அவரை குறிச்சு தான் அதிகமா என்ன செய்வோம், பேசுவோம். அப்ப பிசாசு மேல எவ்வளவு பிரியம் உங்களுக்கு. ஆண்டவரை பத்தி பேசுறதை விட பிசாசு பத்தி தானே அதிகமா பேசுவாங்க. அப்படியே உள்ள வந்து சைலண்டா என்ன செஞ்சிருவான், நான் சோதிக்காம நீயே ஒரு தப்பு பண்ணி ஏமால பள்ளி போடுறியா, இன்னும் நானே பண்றேன் பாரு, வந்து என்ன செஞ்சிருவான், உட்காந்துக்கிடுவான். அப்ப இங்க யாரு சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்தினால தைரியமா என்ன செய்யணும், போராட வேண்டும். யாரோட போராடுவது? நாம நினைச்சோம் போராடுறதுன்னா பிசாசோட என்ன செய்யணும், போராடும் சொல்லி. அது மாத்திரமல்ல, ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. யாரு? பிசாசு. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. அவனுடைய ஆயுதங்கள் என்ன, அவன் எப்படி வருவான், எந்த சூழ்நிலையில் வருவான் என்று நம்ம என்ன செஞ்சிட்டோம், நமக்கு நன்றாக தெரியும். அந்த ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கு நம்மள என்ன செய்ய முடியாது, இரண்டாவது ஏவாளா இருக்கிற நம்மள அவன் வஞ்சிக்கவே முடியாது. அதனால மாற்று வழி உன்னை என்ன செஞ்சிட்டான், தேர்ந்தெடுத்தவர்கள் சிலர் நம்மில் இருந்தவர்கள் தான் ஒரே லெவல் இல்ல, பக்தி அற்றவர்கள். மற்றவங்க பார்வைக்கு பக்திமான்களை போல இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் பக்தி அற்றவர்களாகி ஆகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். எங்க நுழைஞ்சிருக்கிறாங்க, எங்க நுழைஞ்சிருக்காங்க, பக்க வழியாய் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றாரு. அப்ப எங்க நுழைஞ்சிருக்காங்க? காலையில தம்பி போன் பண்ண, அண்ணே சர்ச்சு போட்டுருக்கேன் 10 மணி, கரெக்டா போன் பண்ணது 10 மணி. அண்ணே சர்ச்சு போட்டுருக்கேன், கேட்லாம் திறக்கல அப்படின்னு. எப்ப பக்கத்துல ஒரு வழி இருக்கு அங்க பாரு அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏதோ 2-3 பேர் பேசுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த கதவு திறந்திருக்கும் போதுக்கு என்ன செய்ய, ராஜா அந்த குரூப்பு வந்திருக்கு, வரலையா, வந்துட்டு போயிட்டாங்க போட்டிருக்கு. அப்ப இந்த கதவு மூடி இருந்திருக்கும். கரெக்டா 10 மணி திறந்தாச்சா? இப்ப வேற பக்கம் போயிட்டேன், போயிருப்பானோ. கேட்டானே மூடி இருக்கு அப்படின்னா, கதவு மூடி இருக்கு அப்படின்னா, சைட்ல கதவு இருக்குப்பா அங்க திறந்து. அப்ப சரி, அப்ப வேற சர்ச்சுக்கு பக்க வழியாய் நுழைந்தார்கள். பக்க வழியாய், உன் வீட்டுல பக்க வழி ஒண்ணு இருக்கு, உன் இதயத்துல பக்க வழி இருக்கு. தேவனை அறிகிற அறிவு ஒண்ணு, நானே வழியும் சத்தியமும். பக்க வழி ஒண்ணு இருக்கு. யார் இவங்க? பக்தி அற்றவர்களாகி பக்க வழியா என்ன செய்வாங்க, உள்ள நுழைந்து அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளவர்கள் என்று பூர்வத்தில் அறிந்திருக்கிறீர்கள். 5ஆம் வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தின் எகிப்திலிருந்து வரப்பண்ணின ரட்சிப்பை பின்பு விசுவாசியவர்களாக கர்த்தர் என்ன செய்தார், அழித்தார். அங்கிருந்து வரும்போது எல்லாம் கானானுக்கு பயிர்வோம் நோக்கத்தோடு தான் வந்தாங்க. ஆனா அநேகர் என்ன செய்யல, போகவில்லை. காரணம், இந்த பக்தி அற்றவர்கள் உள்ளே நுழைஞ்சி அவர்களையும் என்ன செஞ்சிட்டான், தடுத்து நிறுத்திட்டான். இவனும் போகல, போகிறவங்களையும் விடல. சரிங்களா? இதற்கு நாம என்ன செய்யணும், அந்த வசனத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். 20ஆம் வசனம், நீங்களோ நிறைய காரியம் சொல்லி முடிக்கிறாரு. 19ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, எப்பா இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்களோ, யாரப்பா சொல்றாரு, இதை கேட்கிற வாசிக்கிற நம்மைப்பா சொல்லுகிறார். நீங்களோ, ஒரு கூட்டம் அப்படி இருக்கு, பக்தி அற்றவர்களாகி பக்க வழியா நுழைந்து பக்தியா இருக்கிறவர்களையும் கெடுத்து போடுறாங்க. பக்தியா இருக்கிறவங்களையும் பக்தி என்ன செஞ்சுறாங்க, குலைச்சு போட்டுறாங்க. இந்த புது ஆத்மாவை இடறி போகிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கிறது. பக்தி இல்லாதவர்கள் பக்தி இருக்கிற போல காமித்து என்ன செய்வார்கள், உள்ள பக்க வழியாய் உள்ளே நுழைந்து விடுவார்கள். விளங்குதுங்களா? இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான
விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விளங்கடவங்க அல்லேலூயா. உங்களுடைய மகா மேன்மையான விசுவாசத்தின் மேல உங்க விசுவாசம் என்ன செய்யணுமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நான் விசுவாசமானவளா, விசுவாசம் இல்லாதவளா, என் குடும்பம் விசுவாசத்துல இருக்கா, இல்ல விசுவாச வாழ்க்கையில கொஞ்சம் பின்தங்கி நிலைமையில் இருக்கா என்று கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் உறுதி எடுக்க வேண்டும். உறுதி உங்க வாழ்க்கையில, உறுதி விசுவாச வாழ்க்கையில, உறுதி உங்க ஜெப வாழ்க்கையில, உறுதி. நான் இந்த வருஷத்துல ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துக்கு காரியங்களை செய்வார் என்ற ஒரு உறுதி இங்க அருமையாக யூதா சொல்றாரு. அந்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆகையால் பிரியமானவர்கள் என்றால், ஆகையால் என்றால் முன்ன நிறைய வார்த்தை சொல்லியாச்சு நம்ம. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் விசுவாசத்தை என்ன செய்து கொள்ளுங்க? உறுதிப்படுத்திக் கொண்டு, அடுத்து பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். எந்த இதுல ஜெபம் பண்ணணுமா? பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். இப்ப இந்த 3 வாரமா பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் நம்ம என்ன செய்யறோம்? பேசிக்கொண்டு வருகிறோம். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள, இயேசுக்குள்ள நம்ம இருக்கிறோம், அசைகிறோம், எழுகிறோம், நடக்கிறோம் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த உபவாச நாளில விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி, அடுத்து தேவனுடைய உங்களை காத்து கொள்ளுங்க. தேவனுடைய அன்பில உங்களை காத்து கொள்ளுங்க. இந்த அன்புக்கு அசுசி வராமல், இந்த அன்பிலே பிரிவினை வராமல், இந்த அன்பு நிலை கொண்டு நிற்பதற்காக நீங்க என்ன செய்யுங்க? உங்களை காத்து கொள்ளுங்க. காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அதுக்கு கீழே தான் முத வாசிச்சோம். நீங்க பகுத்தறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் நமக்கு இல்லை. இந்த பரிசுத்த வேதாம என்ன சொல்லுகிறதோ அதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேற எதை குறித்து நம்ம நினைச்சக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த அளவுல பைபிளுடைய அறிவு இருக்கு, பைபிளுடைய ஞானம் இருக்கு, ஆண்டவருக்கு அவங்களுக்கு உறவு எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்படி ஒரு ஆழமான விசுவாசமா இருக்கிறவர்களா இருந்தால், அன்பில பூர்ணப்பட்டமா இருந்தால், இந்த முத ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை என்ன சொல்ல மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்கு அம்மா நாங்க ஜெபம் பண்றோம், நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, சில வேளை கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், அதை பத்தி நீங்க பொறுப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை பிடிச்சுக்குங்க, நிறைவு வரும்போது குறைவெல்லாம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிரும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, இந்த பூமியில நம்ம இருக்கிறவருக்கு ஏதோ ஒரு தேவை, ஒரு பிரச்சனை நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்களும் ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்குதுங்களா? இதுதான் பொதுவான சுவிசேஷம். என்ன சொல்றோம்? முதல் காரியம், விசுவாசத்தில் நீங்க போராட வேண்டும். என்ன போராட வேண்டும்? விசுவாசத்தில் போராடணும். ரெண்டாவது, நமக்கு எச்சரிப்பு, பக்தியற்றவர்கள் பக்க வழியாய் உள்ளே நுழைவார்கள், ஜாக்கிரதை. மூணாவது காரியம், ஆவியில நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். இதுல ஜெபம் பண்ணணும், ஆவியில ஜெபம் பண்ணி அன்பிலே காத்து கொள்ளணும். சரிங்களா? நான்காவது, பகுத்தறிவர் உள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள சில மூட நம்பிக்கை சில பேர் பண்றாங்கன்னா, அப்படி நாமளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எது சட்டம்? வேதம் தான். இதான் நமக்கு லா. இதுல என்ன சொல்லி இருக்கோம் அதை மாத்திரமே செய்யணுமே தவிர, இந்த அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, யாரு சொன்னாலும் வேதத்துல இருக்கிறத சொன்னா ஏற்றுக்கொள்ளணும். வேதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியே வேதத்துல சில காரியங்கள் சொன்னாலும் இவங்க சொல்ற அர்த்தம் இதுதானா என்று நம்ம ஆராய்ச்சி என்ன செய்யணும்? பண்ணணும். சரிங்களா? ஏன்னா வேதம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பிசாசு என்ன செய்வானா? வஞ்சிப்பான் என்று எழுதிருக்கு. நிறைய பேர் ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. எங்க சர்ச்சுக்கு போறாங்களோ அவங்க கிட்டயே போறது. எங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, இவ்வளவு தூரம் போறீங்களே, எங்க சர்ச்சுக்கு வாங்க, அங்கேயும் இயேசுநாதர் தான், இங்கேயும் இயேசுநாதர் தான், அங்கேயும் பைபிள் தான், இங்கேயும் பைபிள் தான் சொல்லி மனிதர்களை திருடுவார்கள். மனசுல என்ன செய்வாங்க?
திருடுவாங்க என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகினால இன்னைக்கு 4 காரியங்களை பார்த்தோம். விசுவாசத்தில் நீங்க என்ன செய்யணும்? தைரியமாய் போராட வேண்டும். 2வது, ஆவியில ஜெபம் பண்ணணும், அன்பில காத்துக்கொள்ளணும். அப்புறம் விசுவாசத்துல உறுதியாய் இருக்கணும். சரிங்களா? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். 4வது, பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால இந்த யூதாவினுடைய காரியம் இன்னும் நிறைய இருக்கு. காலப்போக்கில் வாய்ப்பு இருந்தா என்ன செய்வோம்? இந்த யூதாவில் இருக்கிற ரகசியங்களை நம்ம என்ன செய்வோம்? நம்ம வெளியே கொண்டு வருவோம், கற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.